நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய அண்ணன் சால்டின் அவர்கள் நம்முடைய தேர்தல் குறித்தும் நம்முடைய அலுவலகம் திறப்பு குறித்தும் உரையாடுவார்கள். தமிழ் தேசிய பேரினத்தின் காப்பரனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசியல் ஆசான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சி வணக்கம். தம்பி சொன்ன மாதிரி ஒரு தொகுதி அலுவலகம் திறக்கிறதுன்றது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய ஒரு கனவு. அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவன், ஒரு வழிகாட்டு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அது இங்கே சாத்தியமாகி இருக்கிறது. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஓரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. இது தமிழகம் முழுவதும் ஒரு தொகுதி அலுவலகம் திறக்க வேண்டும் என்றால் அந்த தொகுதி அலுவலகத்திற்கான இடத்தை நாம் பார்க்க செல்லும் பொழுது நம்முடைய கட்சி பெயரை கேட்ட உடனே முதல்ல இருந்த ஒரு அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்று மக்களுக்காக நிற்கின்ற ஒரு அரசியல் பேரினத்தினுடைய தலைவனாக மாறி இருக்கின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டுமே இது ஒரு சாத்தியமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே உணர்ந்தாக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனின் சார்பாக இங்கு இந்த தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்த நம்முடைய மதிப்பிற்குரிய அந்நியார் அவர்களுக்கும் நன்றினை காஞ்சிபுரத்தின் மண்டலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் அவர்கள் ஒரு பெரும் வலியோடு இப்போது பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் அனைவருமே அறிவோம். 21 தேர்தலில் நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளின் எண்ணிக்கை 60 லட்சத்திற்கும் மேல். இதை நல்லா உணர்ந்துக்குங்க. 60 லட்சத்திற்கும் மேல் வாக்குகள் நமக்கு கிடைக்க வேண்டியவை. ஆனால் கிடைத்தது என்னவோ 35 லட்சம் வாக்குகள் தான், 31 லட்சம் வாக்குகள் தான். காரணம் என்ன அப்படின்றத நாம தேடி போறோம். அந்த சூழல்ல உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் ஆக சிறந்த கலப்பணி இங்க மாமல்லபுரம் பேரூராட்சியில அத்தனை பேரையும் உள்ள தேர்தலில் நிற்க வச்சு அவ்வளவு சிறப்பான ஒரு கலப்பணியை மேற்கொண்டோம். இருந்தாலும் நாம் வாங்கிய வாக்குகள் மிகவும் சொற்பம். இது நமக்கு இரண்டாவது ஒரு படிப்பணியாக இருந்தது. அது ஏன் அப்படின்றத நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பணியாகவும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு மாதத்திற்கு முன்பே, அதாவது நாம் ஈரோடு களத்திற்கு செல்வதற்கு முன்பே அங்கே இந்த பட்டி தொட்டியெல்லாம் உருவாக்கி அதில் எல்லா மக்களையும் உள்ளே கொண்டு போய் சேர்த்து தினமும் பிரியாணி, பல விதமான அறுசுவை விருந்து, வரவங்களுக்கு ஒரு பரிசு பொருட்கள், அது டிவியாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து சராசரியா, அதாவது வெளியில தெரிஞ்ச கணக்கு, சராசரியா ஒரு வாக்கிற்கு திமுக மட்டும் செலவு செய்தது 45,000 ரூபாய் சராசரியாக ஒரு வாக்கிற்கு மட்டும். அப்படி இருந்தும் நாம் நம்முடைய வாக்குகளை அங்கு இழக்கவில்லை. 10,584 வாக்குகளை வாங்கினோம் என்றால் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கிறது. அண்ணன் விதைத்த விதைகள் தமிழகம் முழுக்க, ஏன் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த இடம் ஈரோடு இடைத்தேர்தல். அப்படி என்றால் 2021 நாம் ஏன் வாக்குகள் வாங்கவில்லை, உள்ளாட்சி தேர்தலில் நாம் ஏன் கணிசமாக வெற்றி பெறவில்லை என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த ஒரு ஆய்வுக்கு பிறகு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்றால் கிளைகள் இல்லை. நாம் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது அத்தனை பாசறைகளும் மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் வாக்குகளை பெறுவதற்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றால் 2 எந்திரங்களால் மட்டும்தான் அது முடியும். ஒரு எந்திரம் தமிழ் தேசிய கருத்தியல், நேஷனலிசம், தமிழ் தேசிய கருத்தியல், தமிழர்களுக்காக, தமிழர்கள் அரசியல் செய்வதற்காக ஒரு நிலம், தமிழர்கள் வாழ்வதற்காக ஒரு நிலம், அவர்களுக்கான உரிமையை பேசுவதற்காக ஒரு நிலம், வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு நிலம், தமிழ் தேசிய கருத்தியலை தாங்கி நிற்கின்ற ஒரு களம். இரண்டாவதாக அதை உலகிற்கு எடுத்துக்காட்டிய தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். மூன்றாவதாக உரிமைகளுக்காக போராடிய ஒரு இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக மாற்றி அனைத்து நாடுகளும் தடை செய்த ஒரு சூழலில் ஒரு பெரும் தீப்புணலாக உருவெடுத்து அதை அப்படியே மாற்றி
தமிழ் தேசிய பேரினத்தின் காப்பரனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள். இது 3 சேர்ந்தது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி முக்கியமானது, வாக்கு செலுத்துகிறவர்கள் வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்கை செலுத்துவார்கள் என்றால், யார் தம்மை கட்சியின் அடையாளமாக அறிமுகப்படுத்தி கொண்டு தனக்கான கட்சியினுடைய ஒரு அடிப்படை கொள்கையிலும் கருத்தியலிலும் வாழ்கிறானோ, யார் கட்சியையும் அண்ணனையும் கொண்டு போய் அந்த வாக்காளரிடம் சேர்க்கிறானோ அந்த கிளை பொறுப்பாளர்களிடம் இருக்கிறது. இது ரெண்டு தான். ஒன்று, தமிழ் தேசிய கருத்தியல் உள்ளடக்கிய அதை எடுத்து செல்லுகின்ற அண்ணன் சீமான் அவர்களும் தேசிய தலைவர் பேதகவி பிரபாகரன் அவர்களும். இது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு இந்த கிளை பொறுப்பாளர்கள். அப்ப கிளை பொறுப்பாளர்கள் இல்ல, அப்போ அண்ணனுடைய வழி என்னன்னா, நான் கட்சியை ஆரம்பிச்சு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தெரியாதனமா நான் கூரை போட்டுட்டேன் முதல்ல, அதுக்கப்புறம் பில்லரை வச்சேன், அதுக்கப்புறம் சுவரை எழுப்பினேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் அடித்தளமான இந்த கிளை கட்டமைப்பை நான் பண்ணவே இல்லை. அதனால அவர் ஒரு 150 நாட்கள் பயணம் பண்ணிட்டு கிளை கட்டமைப்பினுடைய அவசியம் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே சொல்லியிருந்தாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு சொல்லியிருந்தாரு. அப்ப கிளை கட்டமைப்பை நம்ம நகர்த்தணும்னா என்ன செய்யணும்ன்ற ஒரு வழிமுறையுமே அண்ணன் சொல்லிட்டாங்க. உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நீங்க எந்த இடத்துல வேணாலும் போடுங்க, குறைந்தபட்சம் 25 பேர் வருவாங்க. உண்மையா இல்லையா? குறைந்தபட்சம் எந்த தெருவுல போய் போடுங்க. அது வாக்ககமாக இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒரு தெருவுல போயிட்டு ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் உட்கார்ந்தோம்னா குறைந்தபட்சம் 25 பேர் உறுப்பினராக சேர்றாங்கன்னா, அப்ப அண்ணன் விதைத்த விதைகள் எல்லா இடத்துலயும் முளைத்து செடியாகி மலர தொடங்கி விட்டன. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு மலர காயாகி பழமாகிற வரைக்கும் காத்திருந்து பறிச்சு உள்ள போடணும், இல்ல மலராவே பறிச்சு உள்ள போடணும், இல்லையா? இதோட ஒரு அமைப்பு தான் இந்த கிளை கட்டமைப்பு. அதை மற்ற எல்லா தொகுதிகளையும் விட ஆக சிறந்து ஒரு நிர்வாக திறமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த திருப்பூர் தொகுதிக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் நன்றியை தெரிவித்துள்ளேன். இப்போ மற்ற தொகுதிகளையும் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய அனுபவங்கள் இருக்கு. கிளை கட்டமைச்சாச்சுன்னு சொன்னா கட்டமைச்சாச்சு எங்க இருக்கு? உள்ள போனா மாவட்ட செயலாளருக்கு ஒரு கிளை, மாவட்ட தலைவருக்கு ஒரு கிளை, தொகுதி செயலாளருக்கு ஒரு கிளை, தொகுதி தலைவருக்கு ஒரு கிளை, உள்ள போனா ஒன்றியத்துக்கு ஒரு கிளை, இப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் மீறி அண்ணன் கேட்டது என்னமோ வாக்ககத்துக்கு தான் ஒரு கிளை. நீங்க செயற்களத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு கிளையை வச்சுக்க ஒரே ஒரு தொகுதி திருப்பூர் தொகுதி தான். கடந்த முறை அண்ணனை நான் சந்திச்சு பேசிய போது அண்ணன் சொன்ன ஒரே ஒரு தொகுதி அந்த ஒரு வார்த்தைகள் என்னன்னா, தம்பி திருப்பூர் தொகுதி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, போய் பாருங்க, எதையாவது அங்க அறிவுரைகள் சொல்லணும்னா சொல்லுங்க. ஆனா இல்ல, தேவையில்லை, ஏற்கனவே அங்க தலைமை இருக்கு, நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாமே சரியா செஞ்சுட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றே இந்த கிளைகள் கட்டமைப்பை பத்தி சொல்லணும்னா, கிளைகளுக்கு நாம நகர்த்தி இருக்கோம், உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்தவங்களை கிளைகளுக்கு நகர்த்தி இருக்கிறோம். அந்த கிளைகளுக்கான அங்கீகாரம் பெறுவது என்ன என்பதை நோக்கி நாம இப்போ பயணம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல இருக்கிறோம். அந்த அங்கீகாரம் பெறும்பொழுதுதான் அண்ணனுடைய அந்த இலக்கு சாத்தியமாகும். அங்கீகாரம் பெறவில்லை, ஒரு தெருவுக்கு ஒரு கிளை இருக்கு, அதுல ஒரு உறுப்பினர் இருக்காங்க, ஒருத்தர் இருந்தாலும் கிளை ஆரம்பி, ஆனா அந்த ஒருத்தர் எப்போ 10 பேரா மாறுறாங்களோ, எப்போ அந்த கிளைக்கான அங்கீகாரம் கிடைக்குதோ அப்போதான் அண்ணனுடைய இலக்கை நம்ம அடையறதுக்கு உண்டான ஒரு வழியை மேற்கொள்வோம். இது கிளை. அப்போ கிளைகளை உருவாக்கிட்டு நம்ம சும்மா இருந்தாலே நமக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்றது உணர்ந்துகிட்டு அடுத்த தேர்தலுக்கான ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிடுறேன். 4 முனை போட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நேற்று கிடைச்ச தகவல். 4 முனை போட்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, நாம தனிச்சு தான் நிற்கிறோம். அண்ணன் ஏற்கனவே வேட்பாளராக அறிமுகப்படுத்திட்டாரு எல்லார்கிட்டையும். இப்போ இந்த வேட்பாளருடைய பேர் படம் கூட தேவையில்லை, பேர் ரொம்ப முக்கியம். மக்களுக்கு அதை உளவியல் ரீதியா பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ விவசாய சின்னமும் வேட்பாளருடைய பேரும் அவங்களுக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என் பேர் கொஞ்சம் தனித்து நிற்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துடும். அதனால முதல்ல இதை கொஞ்சம் செய்யுங்க. கிளைகள் கிட்ட போய் சேர்க்கும் போது படங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது சின்ன இது வேட்பாளர் பேர் தேவைன்னா என்னுடைய வேட்பாளருடைய எண்ணி அங்கே கொடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்ய வேண்டிய விடயங்களை நம்ம சொல்லிடலாம். இப்போ கடந்த முறை தங்கை சிவரஞ்சனி அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது 65,000 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அப்போ நாம அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் எவ்வளோ வாங்கியிருந்தோம்? 16ல் எவ்வளோ வாங்கியிருந்தோம்னா, இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு 3000, மதுராந்தகத்தில் ஒரு 3000, அதே அளவு தான், 3000, 2000, 1000, 1500 அப்படி தான் வாங்கியிருந்தோம். ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் 21 சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட நம்ம 10,000 வாக்குகளுக்கு கம்மியா வாங்கல. அதுலயும் செங்கல்பட்டுல 25,000 வாக்குகளுக்கு மேலையும், திருப்பூர்லயும் கணிசமான வாக்குகள் 13,000, 12,000, 13,000 வாக்குகள், 21, 22,
காஞ்சிபுரத்தில் ஒரு 13,000 சொச்சம், அந்த பக்கம் உத்திரமேரூரில் ஒரு 12,000. ஸோ எல்லாம் சேர்ந்து ஏறக்குறைய 1,00,000 வாக்குகளை வந்து நாம சட்டமன்ற தேர்தலையே வாங்கியிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலே 1,00,000 வாக்குகளை வாங்கியிருந்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, 60 லட்சம் வாக்குகளை வாங்க வேண்டிய ஒரு தேர்தலில் நாம் 31 லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தோம் என்றால் 1,00,000 நம்ம வாக்குகளை ஏற்கனவே அறுவடை செய்து விட்டிருந்தால் அப்போ நமக்கு எத்தனை வாக்குகள் அங்க இருந்திருக்கும்? குறைந்தபட்சம் 2 லட்சம் வாக்குகளாவது ஏற்கனவே அங்க இருந்திருக்கும். இப்ப அதை அறுவடை பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு எந்திரங்களாக இந்த கிளை கட்டமைப்புகள் வந்து செயல்படணும் அப்படின்றதுதான் என்னுடைய முதற்கண் வேண்டுகோள் எல்லாருக்குமே. அப்போ 3,60,000 வாக்குகளை நாம் வந்து இலக்கா வச்சிருந்தோம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அண்ணனுக்குலாம் தெரியும், ஒரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் 80,000 வாக்குகளையாவது நம்ம வந்து எட்டணும். குறைந்தபட்சம் 60,000 வாக்குகள் வந்தா நம்ம வெற்றி பெற்று இதே இடத்துல இந்த மைக் வச்ச இடத்துல தேசிய தலைவருடைய படத்தை போட்டுக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு நான் தயாராக இருக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் வந்து உறுதியாக ஏற்கனவே அங்க தலைமை சரியாயிடுச்சு, இந்த கிளை கட்டமைப்புக்கு தான் இருக்கு. அதனால அந்த கிளை கட்டமைப்பை பண்றதுக்கு அண்ணன் சொன்ன அந்த வழிமுறைகளை பயன்படுத்துவோம். முதல்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம், உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடும் போதே அவங்க கிட்ட பேசிட்டு அதுல இருந்து நன்றாக தமிழ் தேசியத்தின் மீதும் தேசிய தலைவரின் மீதும் பற்றுக்கொண்ட அண்ணனுடைய வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை பிடிச்சி அங்கே போகணும். முதல் பணி அது. பிடிச்சி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து கிளை பொறுப்புகளை வந்து அங்கேயே பரிந்துரை பண்ணுங்க. எங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டு முடியுதோ அங்கேயே கிளை பரிந்துரையை பண்ணிடுங்க. அதோடைய அங்கீகாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து பெயர் பலகையை வைங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு செய்தி. அண்ணன் உள்ளாட்சி தேர்தலில் இவர் பண்ண வேலையில தமிழகத்துல எவனுமே பண்ணியிருக்க மாட்டான். நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியோட ஒருத்தவங்க பண்ணியிருக்க மாட்டான். நான் அதை வந்து உறுதியா சொல்லுவேன். காரணம் என்னன்னா நான் இங்க வந்து உணர்ந்திருக்கிறேன் அது. அப்போ ஆனாலும் நமக்கு வாக்குகள் வரல அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றப்போ வாக்குகளை வாங்கக்கூடிய அந்த எந்திரங்கள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த பகுதியில் இருக்காங்க, ஆனா அவங்க மற்ற பகுதியில் போயிட்டு களமாடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களே தவிர சொந்த இடத்துல நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி நிக்கிறது கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த ஒன்றியத்துல இருந்து ரொம்ப எளிதா இந்த ஒன்றியத்துல வந்து வேலை செய்வான், இந்த கிராமத்துல இருந்து ரொம்ப எளிதா அந்த கிராமத்துல போய் வேலை செஞ்சிருவான். ஆனா சொந்த வாக்ககம் இருக்கக்கூடிய பகுதியில வேலை செய்யணும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைன்னு சொல்றது இருந்தா அந்த ஒரு புரிதல், கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன், ஒரு தயக்கம் வந்து இருந்துட்டே இருந்தது. அதை உடைக்கணும் இந்த முறை. நான் தேர்தலில் நின்று வெற்றி பெறலாம் அவசியமே கிடையாது. ஆனா ஒரு இடத்துலையும் ஒரு வாக்ககத்திலையும் ஒரு கிளைக்கு உண்டான பெயர் பலகை நம்ம வச்சு ஆகிறோம். 21 தேர்தலில் எல்லா இடத்துலையும் வந்து சின்னத்தையும் அண்ணனையும் அண்ணனுடைய கொள்கைகளையும் கருத்துகளையும் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த முறை எல்லா இடத்தையும் கிளைகளை நட்டு வச்சுனா 26 நம்மளுது. அண்ணன் முதல்வர், இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்றது விளங்குது இல்லை. முதல்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம், கிளை பொறுப்பு, பெயர் பலகை வைக்கிறது. இப்போ பெயர் பலகை வச்சுட்டதுக்கு அப்புறம் இங்க கிளை உறுப்பினர்கள்லாம் இருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு யோசனை வந்து தம்பிங்க சொல்லியிருந்தாங்க இந்த உத்தரமேரூர் தொகுதியில இருந்து. என்னன்னா, மக்கள் கிட்ட போய் சேரணும்னா மக்களுக்கு உண்டானதா நம்ம இருக்கணும். ரொம்ப எளிமையான ஒரு வழி ஒருத்தர் சொல்லிட்டு போனா, ரொம்ப போற போக்கில் சொல்லிட்டு போனான். அந்த கிளையில யாராவது ஒரு பிறந்த நாள் ஏதாவது வருதுன்னு சொன்னா கட்சியின் சார்பா ஒரு 10 பேர் அந்த வீட்டுக்கு போயிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பாடிட்டு வாங்க. ரொம்ப எளிமையான வழி. இதுக்கு செலவே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கேக் வாங்குவோமா, இல்ல ஒரு வாழ்த்து அட்டையை வாங்குமா, அவ்வளவுதானே. கொண்டு போயிட்டு அங்க கொடுத்து வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யார் மூலமா? நாம் தமிழ் கட்சி மூலமா. யார் பண்ணாங்க? இந்த பிள்ளைங்க தான் பண்ணாங்க. முடிஞ்சது. யாராவது இறந்துட்டாங்களா? அதுல பங்கேற்போம். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நம்ம அங்க விட்டுவோம். நாம் தமிழ் கட்சியின் சார்பா இந்த 2 விஷயம், பிறந்த நாள் இறந்த நாள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் பண்ணுவோம். ஏன்னா மொத்தமே இருக்கிறது தேர்தலுக்கு 100 நாள் தான். இந்த 100 நாள் அங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்து அந்த அளவுக்கு எளிதான காரியம் கிடையாது. இப்போ அடுத்து கிளை உருவாயிடுச்சு, வந்து வச்சு அங்க போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8 பேர் அங்கேயே வச்சிருக்காதீங்க. குறைந்தபட்சம் அதுல இருந்து ஒரு 3ல இருந்து 4 பேர் எடுத்து எந்த கிளை உருவாக்கப்படவில்லையோ அந்த கிளையில டே மச்சான், டே மாமா, அங்க யாராவது இருக்காங்களா, டே பங்காளி அங்க யாராவது இருக்காங்களா, கூப்பிடு அவனை கூப்பிட்டு வா இந்த பக்கமான்னு சொல்லிட்டு 10 100 ஆகட்டும், 100 1000 ஆகட்டும், முடிஞ்சது. ரெண்டே விடயங்கள் தான். இந்த வேலையை மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஒரு 5 பேர்கிட்ட தினமும் பேச முடியாதா? நம்மளால பேச முடியாதா? வெறும் 5 பேர்கிட்ட பேச முடியாதா? தினமும் 1 மணி நேரம் கூட நீங்க யாரும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு 5 பேர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க, கிளைகளை வந்து உருவாக்கி முடியுங்க. இதுல வந்து இறுதியா வந்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, கிளைகளை உருவாக்கிட்டு இப்ப போகணும்னு சொன்னாலும் இப்ப தேர்தல் வந்துடுச்சு, 100 நாள் தான் இருக்கு. இந்த 100 நாளுக்குள்ள நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோமோ அதுதான் நமக்கு வந்து விளைவா வந்து நிற்கும், ரிசல்ட்டா வந்து நிற்கும். சரியா? அப்போ
3 கட்டமா நம்ம இதை செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். முதல் கட்டம் கிளை பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி. அதை வந்து பிப்ரவரி மாத இறுதியில அண்ணன் வந்து சந்திப்பாரு. சந்திச்சுட்டு கிளைகள்லாம் இருக்கா, கிளைகள் எல்லாரும் போட்டிருக்கீங்களா அப்படின்றத உறுதியா பார்ப்பாரு. பார்த்துட்டு யார் யாருக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்லணுமோ, என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை வந்து அண்ணன் சொல்லுவாங்க. அதனை தொடர்ந்து பிப்ரவரி மாத இறுதியில ஒரு பயிற்சி வகுப்பு தலைமையுடன் சேர்ந்து இப்ப என்னுடைய தலைமையில் அது நடக்கும் பிப்ரவரி மாத இறுதியில. அதுல முதல் கட்ட பொறுப்பாளர்கள் யார் யாரெல்லாம் வந்து போடப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான பயிற்சி. என்ன பண்ண போறோம், யாரை சேர்க்க போறோம், ஒருத்தருடைய அந்த உணர்வுகள் என்ன இருக்கு, மக்களுடைய உணர்வுகள் என்ன இருக்கு, அதை நம்ம எப்படி பிரதிபலிக்க போறோம், யாரை ஒரு ஆளுக்கு எத்தனை பேர், 10 பேரா 20 பேரா 50 பேரா 100 பேரா அப்படின்றத வந்து அப்போ உறுதி பண்ண போறோம் முதல்ல. 2வது மார்ச் மாத இறுதியில இந்த முதல் கட்ட கிளை பொறுப்பாளர்கள் இருந்து அடுத்த கட்டமா எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுல எத்தனை பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்காங்க, இது மார்ச் மாத இறுதி. ஏப்ரல் மாதம் நடுவுல சித்திரை முதல் நாள் இல்ல அந்த முதல் வாரத்துல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நாளை பிடிச்சி அன்னைக்கு தேர்தலில் நாம என்ன பண்ண போறோம், என்ன திட்டங்கள் இருக்கு, பொருளாதார திட்டங்கள் என்ன, உணவு என்ன, வரவு கூட உணவு என்ன, தேர்தல் பயண திட்டம் என்ன, எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம், எங்கிருந்து முடிக்க போறோம், அப்படி எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணிட்டு மே மாதத்துல உறுதியா தேர்தல் இருக்கும். மே 13க்கு முன்னாடி நடத்தி முடிச்சிடணும் அப்படின்றது தான் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டமா இருக்கு இது வரைக்கும் வந்த தகவலின்படி. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து 3 கலந்தாய்வுகள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மறுபடியும் சொல்லிடுறேன். முதல் கிளை கட்டமைப்புல முதல் கட்ட கிளை பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம். 2வது இந்த கிளை பயிற்சி முகாம்கள் முடிந்து இவங்களை போயிட்டு கொண்டு வரக்கூடிய அடுத்த கிளை பொறுப்பாளர்களையும் இணைத்து 2வது கட்ட கிளை பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம். 3வது இந்த கிராண்ட் ஃபினாலே. இறுதியா வந்து நம்ம பண்ண போறது தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கலந்தாய்வு. அந்த கலந்தாய்வுல நிர்வாகம் என்ன பொருளாதாரம் தேவைப்படுது, யார் எங்க போறாங்க, அண்ணன் எங்க வர போறாரு, அண்ணன் எங்க வந்து பேச போறாரு, அது எல்லாத்தையும் வந்து பண்ண போறோம். வெற்றி நமதே, நாடும் நமதே, 40ம் நமதே. 26ல அண்ணன் கோட்டையில வராரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கும் சேர்த்து தான் அது. We are coming after you. வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.